பெரிய சூப்பர் ஸ்டாரு எப்படி பிச்சை எடுத்து வாழ்வார்? ஜெயிச்சா கூட டிராவல் ஆகும், தோத்துட்டா யாரோடையும் டிராவல் பண்ணும். அவரோட ஒவ்வொரு செயல் திட்டம், ஒவ்வொரு மூவ்மெண்ட்டும் வந்து ஏலியன்ஸ்ட கேட்டுதான் ஒவ்வொன்றும் செஞ்சுட்டு இருக்க தெரியுமா? இவங்க சந்தோஷத்துக்கு கல்யாணம் பண்ணி ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு அடுத்தது கல்யாணம் பண்ணி நாட்டுக்கு சேவை செய்யறானுங்களா? பெரிய காமராஜர்னு இன்னைக்கு வர்றாங்க பட்டம் எடுக்கும். இந்த கையில டிவோர்ஸ், இந்த கையில கல்யாணம் பண்ணிக்க. மாசத்துக்கு 10 லட்சம் ரூபாய் செலவு பண்றதுக்கு செலவு இருக்கு. வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட என்னன்னு இருக்காங்க. வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? வணக்கம், நல்லா இருக்கிறேன். சோசியல் மீடியா எடுத்தாலே உங்க அண்ணன் அண்ணி தான் வந்துட்டு இருக்காங்க. மியூச்சுவலா போகாம ஏன் டிவோர்ஸ் இத்தனை நாள் வரைக்கும் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப திடீர்னு ஓகே சொல்லியிருக்காங்க. ஆர்த்தி மேடம், உங்களுக்கு லைன் ஆயிடுச்சா? இல்ல சார். பார்த்தீங்களா, ஆகலை. அதனால தான் இவ்வளோ ஹாப்பியாக சந்தோஷமாக. ஆமாம், கல்யாணம் பண்ணவங்களை கேட்டால் தான் தெரியும் எவ்வளோ கஷ்டப்பட்டு வாழ்ந்துட்டு இருக்காங்கன்னு. புரியுதுங்களா? ஒரு ஆண் தனியாக நிம்மதியாக சந்தோஷமாக வாழலாம், ஒரு பெண் தனியாக நிம்மதியாக சந்தோஷமாக வாழலாம். ஆனால் ஒரு ஆணும் பெண்ணும் சேர்ந்து வாழவே முடியாது. அப்புறம் எங்கிட்ட நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும். புரியுதுங்களா? இப்போ நீங்கள் ஹாப்பியாக நிம்மதியாக சந்தோஷமாக இருக்கீங்க இல்லையா? ஆனால் நான் அப்படி இல்லை. ஏன்னா கல்யாணம் பண்ணிட்டேன். புரியுதுங்களா? அதனால அண்ணன் அண்ணி தான் இல்லை, ஊரில் இருக்கிற அப்பா அம்மா எல்லாமே கல்யாணம் பண்ணி வாழ்ந்து ஒன்றா இருந்தாலும், சீரியஸாக சொல்கிறேன், வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறவங்க வாழா வெட்டியாக தான் இருக்காங்க. ஒன்னா இருந்து கூட. ஆமாங்க, ஒன்றா இருந்து சந்தோஷமாக ஒரே ரூம்குள்ளார படுத்தாதானங்க வாழ்கிறதா அர்த்தம். ஒரே ரூம்குள்ளார படுக்காமல் ஒரே வீட்டுக்குள்ளார படுக்கிறாங்க அப்படிங்கிறது அது வாழா வெட்டி தானே. புரியுதுங்களா? கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் புருஷனும் பொண்டாட்டி பிரிஞ்சு போய் வேற ஒரு இடத்துல வாழ்றாங்க அப்படின்னா வாழா வெட்டியா வாழ்றாங்கன்னு சொல்லுவாங்க அந்த காலத்துல. அதைத்தான் இப்ப, ஏன்னா கல்யாணத்துக்கு முன்னாலேயே இப்ப இருக்கிற இதுல வந்து லிவிங் ரிலேஷன்ஷிப்ங்கிறாங்க இல்லையா? ஆமா, அதுலயே எல்லாத்தையும் பாத்துடுறாங்க. புரியுதுங்களா? அதுக்கப்புறம் எதுக்கு? இப்ப முன்னாடியெல்லாம் வந்து உங்க தாத்தாவுக்கு எத்தனை குழந்தைங்க? என் தாத்தாவுக்கு எங்க அப்பா ஒரே ஒரு ஆள். பாத்தீங்களா? அவர் அந்த காலத்திலேயே குடும்ப கட்டுப்பாடா இருந்திருக்காரு பாருங்க. ஆமா, எங்க தாத்தாவுக்கெல்லாம் 3 பேரு, எங்க தாத்தாவோட தாத்தாவுக்கு 8 பேரு. புரியுதுங்களா? ஆமா, அதுக்கு முன்னால போனா அது நிறைய இருக்குது. ஆமா, எப்படி பிள்ளைங்க கணக்கு எந்த அளவுக்கு நிறைய இருக்குதோ அதே மாதிரி அந்த காலத்துல பொண்டாட்டி கணக்கு நிறைய இருக்கும். ஆமா இல்ல? ஓ அப்படின்னு இல்ல. ஆமா, ராமன் தெரியுமா? சீதாராமன் தெரியும். தெரியும். அவங்க அப்பா தசரதன் தெரியுமா? தசரதனுக்கு எத்தனை பொண்டாட்டி? எல்லாருக்கும் தெரிஞ்சு 5. புரியுதுங்களா? ஆனா யாருக்கும் தெரியாம 60,000 பொண்டாட்டியும். ஒரு மனுஷன் எப்படி 60,000 ஒய்ஃபை வந்து கல்யாணம் பண்ணிக்க முடியும்? ஐயோ, 60,000 அவர் கல்யாணம் பண்ணலங்க. அதாவது கல்யாணம் பண்ணது 5. ஆமா, வச்சுக்கிட்டது. புரியுதுங்களா? அது 60. 60,000ங்கிறப்ப அப்ப அவர் எத்தனை வருஷம் வாழ்ந்திருப்பாரு, எப்படி அதெல்லாம் நடந்திருக்கும் அப்படின்னு என்னால திங்க் பண்றப்ப முடியல. இது கற்பனை தானே அப்படின்னு ஒதுக்கி வைக்கதான் தோணுது. ஏன்னா இப்ப இருக்கிற சூழ்நிலையில, ஆமா, பேங்காக்கு போய் சந்தோஷமா இருந்தோம் அப்படின்னா கூட, என்ன சொல்றது, மிகப்பெரிய பணக்காரங்க கூட, பணக்காரங்க என்னன்னா ஏழை வரைக்கும், இப்ப மிடில் கிளாஸ் வரைக்கும் என்ஜாய் பண்ணதான் சுத்துறான். ஆமா, ஏழை வரப்புல காட்டுல பண்ணுவான். ஆமா, பணக்காரன் பேங்காக்ல பண்ணுவான். அவ்வளவுதான் வித்தியாசம். அதனால இது என்னன்னா, உங்களுக்கு எப்படி நான் சொல்றது, ஐயோ, மோகன்லால், நடிகர் மோகன்லால் தெரியுமா? அவரோட சீக்ரெட் டைரின்னு ஒண்ணு, அது ஓப்பன் டைரியா எல்லாருக்குமே வெளியிட்டாராம் ஒரு இதுல. ஆமா, அவரு யாரோடலாம் ஆமா அப்படின்னு ஒரு டைரி போட்டு வச்சிருந்திருக்காரு. அந்த டைரியிலேயே 3000 பேரா. புரியுதுங்களா? ஒரு மோகன்லாலுக்கே 3000 பேர் டைரி போட்டிருக்காருன்னா, ஆமா, அப்ப தசரதனுக்கு 60,000 இருக்காதா அப்படின்னு ஒரு இதுவும் கன்ஃபியூஸா இருக்குது. சாத்தியம் கிடையாது. 3000ங்கிறது சாத்தியம் கிடையாதுங்க. உங்களுக்கு எப்படி சொல்றது? இல்ல, நான் கேட்டதே வேற. உங்க அண்ணன் அண்ணி ஏன் இப்ப மியூச்சுவலா போகாம திடீர்னு கொடுக்க மாட்டேன், டிவோர்ஸ் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு. இப்ப ஓகேன்னு சொல்லியிருக்காரு. அது ஏன் அப்படின்னு கேட்டேன். எங்கெங்கேயோ போயிட்டீங்க.
இல்லைங்க, தசரதன் வந்து பொண்டாட்டியை விட்டு பிரியறோம் அப்படிங்கிறப்ப அப்ப ஜீவனாம்சம் அப்படின்னு ஒண்ணு இல்ல அப்ப அந்த காலத்துல. புரியுதுங்களா? அந்த காலத்துல எல்லாம் வந்து பொண்டாட்டிய பிரிஞ்சு இருந்தாலும் எவனும் பெருசா ஜீவனாம்சம் குடுத்தல. இந்த சட்டம் இதெல்லாம் வந்ததுக்கு அப்புறம் தான் ஜீவனாம்சம் குடுக்கறதே ரெடி பண்ணாய்ங்க. புரியுதுங்களா? ஆம்பள சந்தோஷமா இருக்கணும். ஆம்பளை ஆளுக்கு எல்லாத்தையுமே நம்ம வந்து நம்ம கூட இருந்தா மட்டும் போதும் அப்படின்னு வந்து பெண்கள் தான் எல்லாத்தையும் தூக்கிட்டு வந்து சீர் குடுக்கறதுன்னு வந்தாங்க. ஆமா. இதுவரைக்குமே பெண்கள் சீர் குடுத்து தான் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க ஆண்கள. ஆண்கள் எதுவுமே பண்ண வேணாம். அத மட்டும் பண்ணா போதும்னு சும்மா இருந்தானுங்க. ஆமா. இப்ப அப்படி கிடையாது. இப்ப ஜீவனாம்சங்கிற பேர்ல பெண்களுக்கு ஆண்கள் குடுக்க வேண்டிய சூழ்நிலைக்கு இருக்குது. இப்ப வந்து அவர் விஜய் வந்து 35 கோடி ரூபாய் குடுக்கறதா ஒத்துட்டுக்காராம். இல்ல 1000 கோடி கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்குன்னு சொன்னாங்களே. அப்படியா? அப்படின்னு சொல்லிக்கிட்டாங்க. எனக்கு தெரியலையே. எனக்கு தெரிஞ்சு 35 கோடி ரூவா. ஆமா. 35 கோடி ரூவா வச்சுக்கிட்டா கூட வருஷத்துக்கு 1 கோடி ரூவா செலவு பண்ணலாமா? ம். மாசம் 10 லட்ச ரூவான்னு வச்சா 10 மாசத்துக்கு எவ்வளவு ஆச்சு? 1 கோடி ரூவா. அப்போ 1 கோடி 20 லட்ச ரூவா. மாசத்துக்கு 10 லட்ச ரூவா செலவு பண்றதுக்கு செலவுக்கு என்ன இருக்கு? எல்லாரும் காரு வாழ்ந்த ஒரு பசங்க. தடவ தான் வாங்க போறோம். அந்த வாங்குன கார வச்சு கிட்டத்தட்ட எப்படி வச்சாலும் ஒரு 2 வருஷம் ஓட்டுவோம். மொபைல் ஃபோன் புதுசா வாங்குனாலும் அடுத்த மாடல் வர்றதுக்கு 1 வருஷம் ஆகும். அப்ப எல்லாம் செலவு. நம்ம திங்கிறது என்னதான் ஸ்டார் ஹோட்டல்ல உட்கார்ந்து தின்னாலும் 3 வேளையும் தாஜ் கோரமண்டல்ல இல்ல ஐடிசில உட்கார்ந்து சாப்பிட்டாலும் ஒரு நாளைக்கு அதிகபட்சமா ரூ. 20,000 தான் சாப்பிட முடியும். நம்ம தனியா உட்கார்ந்து சாப்பிடுறப்ப. ஆமா. ஆஹா ஓஹோன்னு சாப்பிட்டா கூட. அப்படிங்கிறப்ப இது எப்படி செலவு பண்ணுவாங்க? ஆமா. அப்படிங்கிறது எனக்கு தெரியல. இல்ல வந்து இந்த கேஸ் வந்து ஏப்ரல்ல தான் வரதா இருந்துச்சு. இப்ப ஜூன் 5க்கு போறதுக்கு ரீசன் என்னவா இருக்கும்? 2 பேர் வீட்லயும் பேசியிருப்பாங்களோ? இல்ல பேசுறதுல இது என்ன இருக்குது? அதாவது அ இவரு ஜெயிச்சிட்டாருன்னா, கூட சேர்ந்து வாழலாம் அப்படிங்கிற ஒரு நோக்கம் இருக்கும். ஆமா. தோத்துட்டாருன்னா பிரிஞ்சு வாழலாங்கிற நோக்கம் இருக்கும். உண்டா இல்லையா? அ? என்னைக்குமே ஒவ்வொரு ஆணிற்கு பின்னால் எது? ஒரு வெற்றி பெற்ற ம். ஒவ்வொரு ஆணின் வெற்றிக்கு பின்னால் ஒரு பெண் இருப்பாள் அப்படிங்கிறது ஐதீகம். புரியுதுங்களா? ஆனா எல்லாருமே என்ன நினைச்சிட்டு இருக்காங்கன்னா, ஜெயிக்கிறதுக்கு இவங்க தான் முன்னோடியா இருந்து பண்ணுவாங்க அப்படிங்கிறது கிடையாது. ஆமா. ஒவ்வொரு ஆணும் ஜெயிச்சிட்டாலும், அவன் பின்னால ஒரு பெண் இருப்பாங்க. ம். இல்லாட்டினாலும் போயிருவாங்க. அதத்தான் ஒவ்வொரு ஆணுக்கு பின்னால் பெண் இருக்கிறான்னு சொல்லுது. அதத்தான் எவனும் ஓகே ரெடி. அதத்தான் எவனும் புரிஞ்சுக்காம, ஆமா, எல்லாம் பெண் இருக்கா, பெண் இருக்கான்னு ரொம்ப டீசென்ட்டாவே சொல்லி வச்சிருக்கானுங்க. ஆமா. இல்ல இந்த வந்து அரசியல்ல இருக்க ஆதவ் அர்ஜுனா, புசி ஆனந்த்லாம் போய் எங்க அண்ணன காப்பாத்துங்கன்னு சொல்லியிருப்பாங்களா? இல்ல அண்ணனே போய் கால்ல விழுந்திருப்பாரா? அண்ணன காப்பாத்துறதா? எதுக்கு அண்ணன காப்பாத்தணும்? இல்ல எலக்ஷன் டைம்ல இது வேண்டாங்க அண்ணி அப்படின்னு சொல்றதுக்கு சான்ஸ் இருக்குல்ல? ஏங்க ஒரு விஷயங்க. நீங்க வந்து அவரு வந்து என்ன சொல்றது? என்னோட முன்னாள் தலைவர வந்து நீங்க ரொம்ப அவ்வளவு எளக்காரமா கீழ போட்டுறாதீங்க. அவரு வந்து பொறந்ததுலேருந்தே யார் கால்லயும் விழுவல. அது தெரியுமா? ஆமா. அதெல்லாம் வந்து அப்படி ஒரு ஜாதகமே அவர் ஜாதகம் கிடையாது. ஆமா. அவர் ஜாதகத்த தெள்ளத் தெளிவா ஆராய்ச்சி பண்ணி பார்த்தாச்சு. ஆமா. பாத்துட்டீங்க. அதெல்லாம் ஃபுல்லா பார்த்தாச்சு. 55 வயசுக்கு மேல தான் பிச்சை எடுப்பாருன்னு இருக்குது. அதுக்கு முன்னால கிடையாது. அதுக்கு முன்னால அவர் ராஜா. ஆமா. ம். ராஜா எங்கேயாவது கால்ல விழுவுவாரா? அ? விழமாட்டாரு. புரியுதுங்களா? ஆ அப்படின்னு பார்க்காதீங்க. தியாகராஜ பகதூர் அந்த காலத்துல சூப்பர் ஸ்டார். கடைசி காலத்துல ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோயில்ல உட்கார்ந்து, "டேய் ரம்மா தாயே பிச்சை போடு, பிச்சை போடு" அப்படின்னு கேட்டாராம். யாரு? ஆனா இப்படிதான் கேட்டாரான்னு எனக்கு தெரியாது. ஆனா பிச்சை எடுத்து தான் வாழ்ந்தாராம். எனக்கு ஒண்ணுமே புரியல. அது எப்படி ஒரு பெரிய சூப்பர் ஸ்டாரு எப்படி பிச்சை எடுத்து வாழ்வாரு? எனக்கு புரியல. அந்த காலத்துல அவர பார்த்து மயங்கினவங்கலாம், எங்க வீட்லயாவது வந்து படுத்துக்குங்க. வீட்டுக்குள்ளார இல்லம்மா, வெளியில திண்ணையில. அப்ப எல்லாம் திண்ணை இருந்தது. ம். புரியுதுங்களா? இப்ப எல்லாம் திண்ணை கிடையாது. ஆமா. இப்ப திண்ணை என்ன ரோட்லயே வந்து செவுரு வச்சு கட்டிர்றாய்ங்க.
திண்ணையில விட்டாதான் உள்ள கொலை குத்தம் பண்ணிட்டு போயிடுறாங்கல்ல, அதனாலதான் செவுரு வச்சு கட்டிட்டாங்க. ஓ! பாதுகாப்பு நிமித்தமா. பாதுகாப்பு. அதனால தான் எல்லாரும் கூட்டம் கூட்டமா குடியிருக்கிறாய்ங்க அபார்ட்மெண்ட்ஸ்ல. ஆமா. ஆ. ஓ! பாதுகாப்பு. பாதுகாப்புக்காக. ம். இல்ல டிவோர்ஸ் ஆன பிறகு புது அண்ணியோட கல்யாணமா நடக்க போறதா சொல்றாங்களே. புது அண்ணி. புது அண்ணி. புது அண்ணின்னா யாரு? த்ரிஷாவ தான் அவர் கல்யாணம் பண்ண போறதா வெளியில சொல்லிட்டு இருக்காங்க. அதானே? ஆமா. ஆஹா. த்ரிஷாவுக்கு யாரோட கல்யாணம் நடக்குமா? விஜய் அவர்களோட தான். ஓ! அப்படிதானா? அப்படிதான் சொல்றாங்க. ஓ! அதாவது இந்த கையில டிவோர்ஸ், இந்த கையில கல்யாண பத்திரிக்கை. பத்திரிக்கை. ஓகே, ஓகே. இந்த இது பழைய காலத்து படத்துல எல்லாம் உன் கல்யாணத்தை ரத்து பண்ணோடியும் நான் இன்னொரு கல்யாணம் பண்ணல அப்படிம்பாங்களே. இதெல்லாம் பார்த்துருக்கீங்களா ஊர்ல எல்லாம்? ஆமா. மதுரையில அதிகபட்சமா உண்டு. தாலி அறுத்த கையோட தாலியை கட்டுவாங்க. ம். ஆமா. அதெல்லாம் அந்த இதெல்லாம் உண்டு தெரியுங்களா? இன்னமும் இருக்குதான். ஆமா. ஒரு பக்கெட்டு தாலியை பிக்கிறது, இன்னொரு பக்கெட்டு கட்டா தாலியா அப்படின்னு டப்புன்னு கட்டுறது. ஆமா. சீரியஸா. கலாச்சார மேம்பாடு இதெல்லாம். இதெல்லாம் தான் தமிழர் கலாச்சாரம். எவ்வளவு நல்லா இருக்கு பாத்தீங்களா? ம்? ஆமா. எல்லாரும் 3 நாளுன்னு வச்சுக்கும்போது, உங்க அண்ணன் எக்ஸ்ட்ரா கல்யாணம் பண்ண போறதா தானே சொல்லியிருக்காங்க. அப்ப வச்சுக்கிறதுல தப்பு இல்லைங்கிறீங்க. இல்ல நான் அப்படி சொல்ல வரல. ம். எல்லாரும் கல்யாணம் பண்ணி வச்சிருக்காங்க. அந்த மாதிரி நடக்க சான்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. நடக்க சான்ஸ் இருக்குன்னு சொல்றாங்க. இது சரியா தப்பா? உங்க அண்ணனுக்காக நீங்க தான் சொல்லணும் இது சரியா தப்பான்னு. நொண்ணே. ஆமா. அண்ணன். ஒரு விஷயங்க. ஆமா. அண்ணன்னா கல்யாணமே பண்ணாம இருக்கணும். அவன் தான் அண்ணன். புரியுதுங்களா? இவங்க சந்தோஷத்துக்கு கல்யாணம் பண்ணி ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு அடுத்தது கல்யாணம் பண்ணி நாட்டுக்கு சேவை செய்யறானுங்களாம். பெரிய காமராஜர்னு இவங்களுக்கு வேற நாங்க பட்டம் கொடுக்கணும். காமராஜர் ஏன் தெரியுமா கல்யாணம் பண்ணல? எதனால? இல்ல தெரியலையே. ஏன் கல்யாணம் பண்ணலன்னு தெரியலையா? அவர் ரொம்ப ஹைட்டு. அவர் ஹைட்டுக்கு பொண்ணு கிடைக்கல. ஓகே. உண்மையாவே அதனாலதான் அவர் கல்யாணம் பண்ணலையா? ஏங்க சீரியஸாங்க. அவர் வந்து அவ்வளோ ஹைட்டு. சீரியஸா. அவர் ஏன் தெரியுமா இவ்வளவு தூரத்துக்கு சட்டை போட்டாரு? ஆமா. சட்டையை பெரிய சட்டையை எடுத்து முழங்கைய மறைச்சு இவ்வளவு தூரத்துக்கு போடும். எல்லாரும் சட்டை இவ்வளவு தூரம் தானே போடுவான். அரக்கை சட்டைங்கிறது இவ்வளவு தானே. முழுக்கைனா இவ்வளவு தூரம் இல்ல. அவர் ஏன் முக்கா கை போட்டாரு? ஆளு ஹைட்டா இருக்கிறோங்கிறது வெளியில காட்டாம இருக்கிறது ட்ரெஸ்ல மறைஞ்சுக்கிறது. புரியுதுங்களா? முக்கா கை போட்டா கொஞ்சம் குள்ளமா தெரியுது மாதிரி இருக்கும். ஆமா. இல்ல அவ்வளவு பெரிய ஹைட்ட கை மறைச்சு போட்டா குள்ளமா தெரிவாங்களா? ஏங்க அதெல்லாம் ட்ரெஸ்ஸிங் சென்ஸ்ல அப்படியெல்லாம் இருக்குதுங்க. ஐயோ உங்களுக்கு எப்படி சொல்றது? இந்த அபூர்வ சோதரில் குள்ள கமலஹாசன் நடிச்சாரா? கமலஹாசன் கையெல்லாம் எப்படி வச்சுக்கிட்டாரு? எப்போதும் கையை வந்து லூஸா இப்படி விட்டுருக்க மாட்டாரு. அந்த குள்ள கமலஹாசன் நடிக்கிறப்ப இப்படி வச்சுட்டு நடிச்சிருப்பாரு. இந்த ஷோல்டர்லாம் இப்படி தூக்கிப்பாரு. அது மாதிரி ட்ரெஸ்ல இருந்து இஸ்ல இருந்து எல்லாத்தையுமே அப்படி செட்டப் பண்ணிக்கிறது. அதனாலதான் அவர் கல்யாணம் பண்ணல. பொண்ணு தேடி பொண்ணு தேடி பொண்ணு தேடி ஹைட்டான பொண்ணு கிடைக்கல. ஆமா. பால் தினகரன் ஒருத்தர் இருக்காரு தெரியுமா? இந்து மதத்துக்கு போதகர் அவரு. ஆமா. ஐயோ இந்து மதம் இல்ல, கிறிஸ்துவ மதத்துக்கு போதகர் அவரு. அவரு ஹைட்டா இருப்பாரு. அவர் ஹைட்டுக்கு பொண்ணு தமிழ்நாடு ஃபுல்லா தேடி தேடி தேடிதான் கடைசியில தான் ஹைட்டான பொண்ணை தான் கல்யாணம் பண்ணாங்க. ஆமா. பால் தினகரனுக்கு பொண்ணு கிடைச்சிருச்சு. ஆனா காமராஜருக்கு பொண்ணு கிடைக்கல. அவ்வளவுதான் வித்தியாசம். இல்ல கல்யாணம் இப்ப மலேசியாவிலயா இல்ல கோவால நடக்குமா? யாரு காமராஜருக்கா? இல்ல உங்க அண்ணனுக்கும் உங்க அண்ணிக்கும். கோவாவா மலேசியாவா? ம். ஐயோ ஒரு விஷயம் தெரியுமா? ஆமா. சொல்லுங்க தெரிஞ்சுக்கும். விஜய் இருக்கார்ல, விஜய் பெரும்பாலும் எல்லாரோடையும் உட்காந்து காமனா உட்காந்து பேசிட்டு இருக்க முடியாது. மேக்சிமம் ஷூட்டிங் ஸ்பாட்டும் சரி, இப்பவும் சரி, வீட்லேயும் சரி, தனியாக உட்காந்துருப்பார். அவர் ஏன் தனியாக உட்காந்துருக்காருன்னு இது வரைக்கும் எவனாவது சொல்லியிருக்கானா? இல்ல புக்கு படிப்பாங்க அமைதியா இருப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்களே. புக்கு படிப்பாங்க அமைதியாக இருப்பாங்களா? ஆக மொத்தம் தனியாக இருப்பார்ல. அதிகபட்ச நேரம் தனியாக தான் இருப்பார். அதுவும் பெரிய ரவுண்டு டேபிளில் தனியாக உட்காந்து தான் சாப்பிடுவார். ஏன் தெரியுமா? அதான் இந்த ரகசியம் யாருக்குமே தெரியாது. ஆக்சுவலாக அவர் வந்து ஏலியன்ஸோட டீல் பண்ணி பேசிகிட்டு இருக்காரு. ஆமாம். அவர் தனியாக உட்காந்துருக்காருன்னா தனியாக உட்காந்துருக்காருன்னு கிடையாது. அவர் ஏலியன்ஸோடலாம் ஒன்றா உட்காந்து சாப்பிட்றாரு. ஆமாம். ஏலியன்ஸை சாப்பிட்றது நமக்கு தெரியாது. புரியுதுங்களா?
ஆமா. ஏலியன்ஸோட லாங்குவேஜ் அவருக்கு தான் தெரியும். இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு. நம்புறது மாரி இருக்கா? ஏங்க அவரோட ஒவ்வொரு செயல் திட்டம், ஒவ்வொரு மூவ்மெண்ட்டும் வந்து ஏலியன்ஸ்ட்ட கேட்டு தான் ஒவ்வொன்னும் செஞ்சுட்டு இருக்காரு தெரியுமா? ஆமா. அடுத்தாப்புல நீங்க கேட்டீங்களே கல்யாணம் கோவால நடக்குமா, மலேசியால நடக்குமான்னு. சீரியஸா சொல்றேன். அண்ட சராசரத்தின் தாண்டி ப்ளூட்டோன்னு ஒரு கிரகம் இருக்கு தெரியுமா? அது கிரகம் இல்ல. கிரகம் இல்லாத ஒரு நட்சத்திர கல்லாம். ஆமா. அதுக்கு அப்பால் ஒரு கிரகத்தை கிரியேட் பண்ணிருக்கான் ஏலியன்ஸ். அங்க போய் ஏன் 2 பேரும் தனி விமானம் அவர் பெரும்பாலும் தனி விமானம் உள்ள ஏன் போறாரு? ஆமா. தனி விமானத்துல போய் பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டாதான் தனி ராக்கெட்ல போக முடியும். புரியுதுங்களா? ஆமா. அவங்களாம் அப்படிங்கிறதுக்குள்ளார அங்க போய் கல்யாணம் பண்ணிட்டு அப்புறமேல் ரிட்டர்ன் வந்துருவாங்க. ஏலியன்ஸ் அவ்வளவு ஃபாஸ்டா இருக்கும் தெரியுமா? இப்ப அவரோட கல்யாணம் விண்வெளியில தான் நடக்கும். அப்புறம் ஏங்க கல்யாணத்துக்கு தான் ஊருக்கு சொல்லி கல்யாணம் பண்ணுவாங்க. ம். பெரும்பாலும் 2வது கல்யாணம் யாருமே ஊருக்கு சொல்லி கல்யாணம் பண்ண மாட்டாங்க. ஆமா. அவங்களுக்குள்ளாரே பண்ணிப்பாங்க. ஆமா. அதெல்லாம் ஏலியன்ஸுக்கு தான் தெரியும். பத்திரிக்கை இங்க வந்து ஃபர்ஸ்ட் கல்யாணம் வந்து இங்க சாக தெரிஞ்சவங்க, அறிஞ்சவங்க, தெரிஞ்சவங்க மனிதர்களுக்கு வச்சு கல்யாணம் பண்ணியாச்சு. இப்ப ஏலியன்ஸுக்கு பத்திரிக்கை வச்சு கல்யாணம் பண்றது தான் அந்த கல்யாணம். சீரியஸா? நீங்களாம் நம்ப மாட்டீங்க. நீங்களாம் நம்ப மாட்டீங்க. ஆமா. ஒருத்தன் வந்து அதிபுத்திசாலியா இருந்து எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு ஒருத்தன் பேசுறான்னா அவனை நம்புறது கிடையாது. யார் சார்? சாட்சாத் அடியேன் நந்தவனம் நந்தகுமார். என்னை தெரியல? இல்ல அதிபுத்திசாலின்னு சொன்னீங்களே. ஓ, புத்தியே இல்லாதவன் தான் உங்களுக்கு வேணுமா? இல்ல நீங்க புத்திசாலி சொல்றா அதை நம்ப மாட்டீங்கன்னு சொன்னீங்களே, அதான் யார் சொன்னா அதை நாங்க அந்த நம்புறோம். புத்திசாலி வேற யாரும் கிடையாது. அந்த புத்திசாலி நான் தான். ஓ நீங்களே தான். ஆமா. நம்புறோம் சார். நம்புறீங்களே? நம்புறோம். நம்புனாதான் சோறு கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆமா. உங்க வீட்டுல சோறு நீங்களே ஆக்குறீங்களா இல்ல யாராவது ஆக்கி போடுறாங்களா? இல்ல நாங்களே தான் சமைச்சுக்கிறோம். பாத்தீங்களா? அதான் கல்யாணம் பண்ணாம இருக்கீங்க. ஆமா. கல்யாணம் பண்ணுங்கிற ஆர்வம் வந்து வர்றவன் நமக்கு சமையல் பண்ணி போடுவான் அப்படிங்கிற நம்பிக்கை இருந்தா டக்குன்னு கல்யாணம் பண்ணு. ஆமா. சீக்கிரம் உங்களுக்கு நல்ல சமையல்கார புருஷன் அமையறதுக்கு நான் ஆண்டவன்ட்ட பிரார்த்திக்கிறேன். ஏலியன்ஸ்ட்ட நீங்க வந்து வேண்டுங்க. உங்களுக்கு எதுவும் நடக்கலைன்னா கடவுள்கிட்ட வேண்டதை விட ஏலியன்ஸ்ட்ட வேண்டீங்கன்னா ஈஸியா நடக்கும். அப்படியா? ஆமா. சரி வேண்டிப்போம். ஜூன் 5th அன்னைக்கு உங்க அண்ணி என்ன பேசுவாங்க? ஐயோ, திருப்பி திருப்பி நீங்க விட்ட இடத்துலயே கொண்டு வந்து இல்ல என்னைய பிரஸ் வண்டியா மீட் இருக்கு. குடுக்கறதா சொல்லியிருந்தாங்க. இப்போ வந்து தள்ளி போயிருக்கு. அப்ப ஜூன் 5th கண்டிப்பா குடுப்பாங்கன்னு சொல்றாங்க. அப்ப என்ன மாதிரி குடுப்பாங்க அவங்க பிரஸ் மீட்? ஐயோ, தேதி தள்ளி போச்சுன்னா பிரெக்னன்சியா இருக்காங்கன்னு அர்த்தம். ஆமா. நான் அத சொல்லல. ஆ. டிவோர்ஸ் கேஸ் ஓ, டிவோர்ஸ் கேஸ் தேதி தள்ளி தள்ளி போச்சுன்னா ஒரு பெரும்பாலும் பெண்களுக்கு வந்து தேதி தள்ளி போச்சுன்னா பிரெக்னன்சியா இருக்காங்க அப்படின்னு தானே சொல்லுவாங்க. நான் அந்த மாதிரி சொல்ல வரல. ஓ, அந்த அவங்க மாதிரிலாம் டிவோர்ஸ் சொல்ல கேஸ் வந்து ஏப்ரல்ல வரது போய் அது ஜூன் 5th வந்திருக்கே. அப்போ பிரஸ் மீட்ல ஏதாவது சொல்ல சான்ஸ் இருக்கான்னு கேக்குறேன். அதான் ஓப்பனிங்கே சொல்லிட்டேனே. 2 பேருக்கும் வந்து ஜெயிச்சா கூட டிராவல் ஆகும். தோத்துட்டா யாரோடையும் டிராவல் பண்ண மாட்டோம். ஓ அதனால தான் இவ்வளவு கேப்பா? ஆமா. சீரியஸா.